டுடே டெக் நியூஸ் எபிசோடில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது பிஎஸ்என்எல் வந்து 4G கொண்டு வர போகிறாங்களா, அது மட்டும் இல்லை நம்மளோட பேடிஎம் பற்றின ஒரு சில டவுட் இருக்கலாம். ஸோ அதுவும் கிளியர்ஃபை இருக்குது. அது மட்டும் இல்லை நம்ம டிஸ்பிளே ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், அதுலேயும் ஒரு பெரிய ஆப் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாரும் வந்து ஜியோட 5G ஏர்டெலோட 5G பற்றி தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு நெட்வொர்க் இறங்க மாட்டோம். இப்போ தான் வந்து 4G வந்து லான்ச் பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன் விட்றாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்என்எல் தான். ஸோ பிஎஸ்என்எல் வந்து இந்த வாட்டி வந்து வோடாஃபோனோட கொலாபரேஷனில் வந்து வோடாஃபோனோட டவர் பாயிண்ட் இருக்கலாம். ஸோ அதில் தான் வந்து அவங்களோட 4G சர்வீஸ் வந்து கொடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷனே இப்போ தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இந்த பிஎஸ்என்எல் 4G வர்றதுக்கு கிட்டத்தட்ட மற்ற நெட்வொர்க்கில் 6G வந்த போகிறது தான் இதில் 4G வரும்ட்டு மை தாட். நம்ம ஆப்பிளோட சிறப்பான சம்பவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம ஆப்பிள் விஷன் ப்ரோ தான். இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்து பார்த்தா நல்லா தானே இருக்குது. ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியை வந்து கண் முன்னாடி காமிக்க அப்படின்னு நம்ம நினச்சாலும் அதுலேயும் பல மைனஸ் இருக்குது. அதாவது தலைவலி மற்றவங்க அது வந்து நம்ம தலைக்கு வந்து கரெக்டாக செட் ஆகல, அந்த மாதிரி பல இஷ்யூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3499. நம்ம இந்தியா ரேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட $2,90,000 கிட்ட வருது. ஸோ $2,90,000 வந்து நம்ம இதை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா பைசா இருந்தால் வாங்கிக்கோங்க. பட் வந்து கொஞ்சம் இஷ்யூ இதில் வந்து இருக்க தான் செய்யுது. பேடிஎம் சைட்லேருந்து அவங்களோட பேங்க் சர்வீஸை வந்து ஸ்டாப் பண்ணாங்களா. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா அவங்களோட கியூஆர் சர்வீஸும் யூபிஐ சர்வீஸும் வந்து ஒர்க் ஆகாதா அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல. இப்போ அவங்க சில தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா வந்து அந்த கியூஆர் சரியும் யூபிஐ சரி ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சில அஃபிஷியலாகவே ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதனால் நம்ம யாரும் பயப்பட வேணாம். கண்டிப்பாக வந்து அதோட கியூஆர் சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பட்ஜெட் ரேஞ்ச் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு டக்குன்னு எது வரும்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி தான். அவங்களுக்கு இப்போ காம்படிட்டிவ் ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட பட்ஜெட் கிங் தான். அப்படி இருக்கும்போது ரெட்மிலேருந்து A3 அப்படிங்கிற மொபைல் வந்து ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் வந்து 3 வேரியண்ட்டில் வந்து 364, 4128, 6128. இந்த 6128 ரேட் பார்த்தீங்கன்னா $9,300 தான் வருது. உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒரு பெரியவங்க இல்லை பேசிக்காக வந்து யாராச்சும் மொபைல் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இது தவிர வேறு ஏதாச்சும் மொபைல் இந்த ரேஞ்சில் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா மோட்டோவோட G04 அப்படிங்கிற மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து பட்ஜெட் கிங்க்கு வந்து ஒரு பெட்டரா தான் இருக்கும். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் யூசர்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ஆப் தான். அது என்ன ஆப்னா வந்து முன்னாடி என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஃப்ரெண்ட் யாரும் கேட்டால் வந்து நம்மளோட பாஸ்வேர்டு வந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்துக்கு இப்போ வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வந்து ஆப் வச்சிருக்காங்க. இனிமேல் வந்து ஒரு டிவைஸில் நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது வந்து அமேசான் பிரைம்லையும் சரி ஆல்ரெடி வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லையும் சரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து அதாவது டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இதுதான் ஃபஸ்ட் டைம்